ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆம்ஹோல் வந்து எப்படி கரெக்டாக கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து எனக்கு மார்பு சுற்றளவு வந்து 19.75 வந்திருக்கு. ஓகேவா? அது எப்படி செக் பண்ணுறதுன்னா, இந்த இடம் இருக்குல்ல, ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற இடம், இந்த இடம் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கிடைக்கும்ல, இந்த இடத்துல இருந்து இப்போ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு, இல்லை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு, ரெண்டு சைடுமே ஈக்குவலா வச்சு செக் பண்ணி பாருங்க. அடுத்து ஆம்ஹோலோட இறக்கம், ஆம்ஹோலோட சுற்றளவு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஆம்ஹோலோட இறக்கம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லீவ்ல பெண்ட் இருந்தா பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸ்லீவ் வந்து இப்படி மேல் நோக்கி தான் இருக்கணும். இப்போ இந்த பாடியில எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாம பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல டேப்பை வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டா வைங்க. ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இப்போ இங்க ஒரு ஸ்கேல் வச்சுக்கிறேன். இந்த இடம் வெண்டு முடியுது பார்த்தீங்களா? இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் வரையும் என்ன அளவோ நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து எவ்வளோ வருது? 5ம் ஒரு 2 கோடும் வருது, 5.25. சரியா? ஓகே, 5.25 வந்திருக்கு. பாரு. அடுத்து ஆம்ஹோலோட சுற்றளவு அது என்னன்னு நம்ம அப்படி டேப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி இந்த டேப்பை நகர்த்திட்டு போங்க. 8.25 வருது. ஓகேவா? 8.25 வருது. 8.25ஓட ஒரு கோடு அதிகமா வருது. இப்போ அதே அளவு நம்ம இப்போ கட் பண்ற பிளவுஸ்லயும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இப்ப மார்பு சுற்றளவு எவ்வளவு நான் வச்சிருக்கேன்? 9.25 வச்சிருக்கேன். 9.25 வச்சாச்சு. ஆம்ஹோலோட உயரம் வந்து 5 வச்சிருக்கேன் நான். எதனால 5 வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ 5.25 தான் அளவு பிளவுஸ்ல இருக்கு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை. ஆனா நான் ஒரு 1/2 இன்ச் வந்து மேல மார்க் பண்ணி தான் ரவுண்டு வரைஞ்சிருக்கேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்கதான் தையல் வரும். அப்ப கரெக்ட் ஆயிடும்ட்டு நான் மேல வந்து ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் தள்ளி 5 இன்ச் தான் வச்சிருக்கேன். இப்ப இந்த ஆம்ஹோலோட சுற்றளவு என்னன்னு நம்ம அளவெடுத்து பார்க்கணும். எவ்வளவு வருது? நம்மளுக்கு 7.25 வருது. 7.25 வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி தான் போடணும். இந்த லைனை இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் கீழே இறக்கி போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த ஆம்ஹோலோட அளவு வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கு. அப்ப அதிகப்படுத்தணும்னா இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கிறது இன்னும் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா அதிகப்படுத்தி வச்சுட்டு அதுல மறுபடியும் கர்வ் வரைஞ்சி செக் பண்ணி பார்க்கணும். இப்ப இதுலதான் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். இந்த மார்பு சுற்றளவு நம்ம அளவு எடுத்திருக்கோம்ல, செஸ்ட் ரவுண்டு, அதுல வந்து எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. இந்த 9.25 வந்தது பாத்தீங்களா? இந்த லைனு இது கரெக்டான அளவு. இதுல வந்து நீங்க வந்து இந்த இடத்துல கர்வ் முடியுது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அர்க்காத் பண்ணி விடக்கூடாது. நம்மளுக்கு என்ன பண்ணும்? இந்த இடத்துலதான் கரெக்டான அர்க்காத் வரணும். இந்த கர்வை தான் நம்ம மாத்தணும். இப்படி சின்னதா கூட நம்ம வரையலாம், இல்லைன்னா கொஞ்சம் பெருசா கூட வரையலாம். நம்மளுக்கு அளவு எப்படி கரெக்டான அளவு எந்த இடத்துல வருதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் மாத்தணும். ஆம்ஹோலோட இப்ப இந்த ஆம்ஹோல் ரவுண்டு கம்மியா இருக்கு அப்படின்னா அதிகப்படுத்துறதுக்கு ஆம்ஹோலோட ஹைட்டை அதிகப்படுத்தி கர்வ் வரைஞ்சி சரி பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து கம்மியா வரணும், நம்ம ரொம்ப பெருசா வரைஞ்சிட்டோம் அப்படின்னாலுமே என்ன பண்ணா இந்த அளவை கம்மி பண்ணிக்கணும். சரிங்களா? அதிகமா வரணும்னா இந்த ஹைட்டை அதிகப்படுத்தணும். இல்ல இந்த ஆம்ஹோல் ரவுண்டு நம்மளுக்கு கம்மியா வரணும், அளவு பிளவுஸ்ல இருக்கிறத விட இப்ப நம்ம வரைஞ்சிருக்கிறது அதிகமா இருக்கு, நம்ம கம்மி பண்ணணும்னா நம்ம இந்த ஹைட்டை தான் கம்மி பண்ணி அதுல பாக்ஸ் போட்டு கர்வ் வரையணுமே ஒழிஞ்சு இந்த மார்பு சுற்றளவு வேஸ்ட் ரவுண்ட் எடுத்ததுல ஜெஸ்ட் ரவுண்ட் எடுத்ததுல எந்த இதுவுமே பண்ணவே கூடாது, எந்த சேஞ்சஸும் பண்ணவே கூடாது. இப்ப நான் வந்து பாக்ஸ் போட்டேன். பாக்ஸ் போட்டு இப்ப இதுல வந்து ஒரு கர்வ் வந்து இப்படி வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சி மறுபடியும் டேப் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எதனால டேப் வந்து இங்க ஒரு 1/4 இன்ச் உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்ப பாருங்க, இங்க மேலையும் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் விட்டுடுவேன், சைட்லயும்
இதுதான் நம்மளுக்கு கட் பண்ற அளவு. நான் இங்க எதுக்காக இது பண்றேன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நம்ம தையல் இங்கதான் போடுவோம். அதனாலதான் இந்த அளவுல இருந்து நான் இது பண்றேன். இங்கேயும் ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுருவோம். அதனால இங்கேயும் விட்டுட்டு இந்த அளவையும் விட்டுட்டு நான் செக் பண்ணி பாக்குறேன். இப்போ இந்த வளைவுக்கு ரெண்டாவதா வரைஞ்சு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச் உள்ளேயே வச்சு இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த வளைவுக்கு ஏத்த மாதிரி நான் நகர்த்துறேன். அப்ப எவ்வளவு வருது, எனக்கு 8 வருது. ஆனா நம்மளுக்கு வர வேண்டிய அளவு 8.25 வரணும். சரியா? அப்ப என்ன பண்ணும், மறுபடியும் இன்னொரு 1/4 இன்ச் அளவுக்கு லைனை கீழே இறக்கணும். ஓகேவா? இவ்வளோ இதெல்லாம் 3 வாட்டி வரைஞ்சி இப்போ ஃபர்ஸ்ட் இங்க வரைஞ்சிச்சு செக் பண்ணி பார்த்தோம், வரல. கரெக்டான அளவு 8.25 வரவே இல்லை இங்கேயும். இன்னொரு வாட்டி கீழே இறக்கியிருக்கோம். அப்ப இதுல எல்லாம் வராம நம்ம ஏன் இத்தனை வாட்டி செக் பண்ணணும்னு ஆம்கோல்டு வரைஞ்சி கட் பண்ணிட்டு லாஸ்டா ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஜாயின் பண்ணிட்டு இந்த சைடு தையல் போடுவீங்க பாத்தீங்களா, அப்பதான் நம்மளுக்கு தெரியும். கட்டிங்லயே இதெல்லாம் சரி பண்ணா மட்டும்தான் சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டா வரும். இப்ப இந்த அளவும் இப்ப ஸ்லீவோட கை சுற்றளவும் இந்த ஆம்ஹோல் ரவுண்டு ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆனாதான் இந்த இடம் ஸ்ட்ரைட்டா தையல் போட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணது இதோடயே நம்மளுக்கு முடிஞ்சிடும். இந்த ஆம்ஹோல் ரவுண்டு இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் அளவுக்கு வெளியில இருக்கும். அது மாரி போடும்போது இந்த இடம் வந்து குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப ஃப்ரண்ட்ல இருக்கிற அளவும் குறைஞ்சிரும். இந்த பேக்ல இப்போ நம்ம பாடியோட சுற்றளவு ஃபுல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதனால இதை வந்து இப்பயே செக் பண்ணி கரெக்டா வெட்டுனீங்கன்னா மட்டும்தான் சரி பண்ண முடியும். இப்ப மறுபடியும் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நான் கீழே இறக்கிட்டேன். இப்ப மறுபடியும் ஒரு கர்வ் வந்து நம்ம வரைகிறோம். ஓகேவா? வரைஞ்சிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டா வருதா. 8.25 தான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. அந்த 8.25 வருதான்னு நம்மளுக்கு செக் பண்ணி பார்ப்போம். 8.25க்கும் ஒரு கோடு தள்ளி இருந்தது. சேம் அதே மாதிரி 8.25க்கும் ஒரு கோடு தள்ளி 8.5க்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்ப இந்த அளவு செக் பண்றோம்ல, இந்த இடத்துல ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல பக்கத்துலயே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுட்டே வருவோம். ஓகேவா? அதனாலதான் இங்கேயும் விட்டுறேன். இங்க ஓரத்துல நம்ம அளவெடுத்து பாக்குறோம். அப்படி இல்ல சில வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப என் வீடியோலயே நான் வந்து இங்க செக் பண்ணி கூட நான் போட்டிருக்கேன். ஓகேவா? செக் பண்ணி இங்கேயும் செக் பண்ணி பார்க்கலாம், இந்த இடத்துலயும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்ப நம்மளுக்கு எவ்வளவு ஒரு சாரி கொஞ்சம் விட்டுட்டேன், இந்த இடத்துல விட்டுட்டேன். இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல கட் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலயும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் எவ்வளவு வருது. 8.25க்கும் ஒரு கோடு தள்ளி 8.5க்கும் ஒரு கோடு உள்ளார வருது. அப்ப இந்த கட் பண்ற இடத்துல அளவெடுத்தாலும் சேமா தான் வரும். இல்ல இங்க மேல ஒரு 1/2 இன்ச் இந்த சைட்ல வந்து நீங்க தையலுக்காக எவ்வளவு விடுறீங்களோ 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ அந்த அளவு விட்டுட்டு செக் பண்ணாலும் கரெக்டான அளவு தான் வரும். ஏன் அப்படின்னா இங்க 1/2 இன்ச் விட்டுட்டு இங்கேயும் 1/2 இன்ச் விட்டுட்டு ரெடி அளவை நம்ம அளவெடுக்கிறோம். அப்படி இல்லாம இதே அளவுல நீங்க அளவெடுக்கிறீங்கன்னா மேல இருந்து டேப் வச்சு அளவெடுக்கணும். ஓகேவா? இந்த 1/2 இன்ச்சை விடாம மேல இருந்து அளவெடுத்தீங்கன்னா இந்த இங்க விடுற 1/2 இன்ச் இங்க ஆட் ஆயிடும், கரெக்ட் ஆயிடும். அப்படி இல்லாம இல்ல நான் இங்க இருந்து அளவு எடுக்கிறேன்னாலும் ஓகே தான். இந்த கட் பண்ற இடத்துல மேல இருந்து அளவு எடுக்கணும். அப்படி இல்ல கொஞ்சம் தள்ளி உள்ள அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அளவெடுங்க. அளவெடுத்தீங்கன்னா கரெக்டா வந்துடும். இப்ப நம்ம வந்து 3ஆவதா நம்ம ஆம்போல் ரவுண்டு வரைஞ்சோம் பாத்தீங்களா, அதுதான் கரெக்டான அளவு. நம்ம அதை செக் பண்ணாம இந்த இடத்த மட்டும் கரெக்டா அளவு எடுத்துட்டு வச்சா அது மிஸ்டேக்கா தான் முடியும். இந்த ஒரு மிஸ்டேக் பண்றதுதான் பிளவுஸ் ஃபுல்லாமே டோட்டலா மிஸ்டேக் ஆயிடும். சரிங்களா? இந்த ஒரு இடம் அப்புறம் ஸ்லீவ், இது ரெண்டுலயும் மிஸ்டேக் பண்ணாம கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து பிளவுஸ்ல வந்து ஓரளவுக்கு எந்த டவுட்டும் வராது. ஓகேவா? அவ்வளவுதான். இது மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு தான் கட் பண்ணும். ஒரு பிளவுஸை எடுத்து போட்டு உடனே கட் பண்ணி நம்ம கொடுக்க கூடாது. அதை ஒரு 2 டைம் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டா வருது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து கட் பண்ணலாம். கட் பண்றதுக்கு முன்னாடியே செக் பண்ணிருங்க என்னைக்குமே.
இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் இந்த பிளவுஸ்ல வந்து ஒரே அளவு தான் வச்சிருந்தாங்க. அதனால நான் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் நெக் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இங்க ஒரு கட் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட் மட்டும் குடஞ்சி கட் பண்ணணும். அது எந்த அளவுக்கு குடஞ்சி கட் பண்ணுங்கிறதுக்கு இந்த பீஸ் எடுத்து கொஞ்சம் கீழே இப்படி இறக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா பேக் பீஸை தள்ளிட்டு ஃப்ரண்ட் பீஸை மட்டும் கூட இப்படி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஒன்னா இருந்தது அப்படின்னா நம்ம ரெண்டு பீஸையுமே குடஞ்சி கட் பண்ணிடுவோம். அதனாலதான் இப்போ குடஞ்சி கட் பண்றது இது வரையும் குடைய வேண்டாம். ஓகேவா? இது வந்து ரெடி அளவு. அந்த சைடு ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடம், அதுல இருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க குடைய ஆரம்பிங்க. ஓகேவா? 3/4 இன்ச். ஓகேவா? நான் வந்து இப்ப எல்லா பிளவுஸ்லயுமே வந்து 3/4 இன்ச்சு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கர்வ் வந்து இந்த பாக்ஸ்ல எங்க முடியுதோ அங்க வந்து நீங்க கட் பண்ணணும். நான் இங்க வரைஞ்சிருக்கேன், நான் இங்க கட் பண்ணியிருக்கேன். அதனால நான் இது வரையும் தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த பாக்ஸ்ல இருந்து இந்த கர்வ் இங்கதான் பிரியுது நம்மளுக்கு. அப்ப இங்க இருந்து தான் நம்ம என்ன பண்ணும், ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு குடஞ்சி கட் பண்றது. இந்த பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸும் கர்வும் எங்க இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்க முடியுதோ அதுக்குள்ளேயே நம்ம கர்வ் வந்து கட் பண்றதை நிறுத்திடணும். இப்ப நான் வந்து ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு குடைஞ்சா போதும், ரொம்ப குடைய வேண்டாம். ஓகே, இவ்வளவு குடைஞ்சா போதுமானது. இப்ப இந்த ஆர்ம் ஹோல் வந்து ரொம்ப முக்கியமா, இதுக்கு வந்து இத்தனை டைம் செக் பண்ணுமானா கண்டிப்பா ரொம்ப முக்கியம் இந்த ஆர்ம் ஹோல் தான். இந்த ஆர்ம் ஹோல் மிஸ்டேக் பண்றதுனால என்னென்ன பிரச்சனை வரும்னா சைடு மிஸ்டேக் வரும். ஓகேவா? அடுத்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிளவுஸ் இருக்கு. இதுல வந்து இது கரெக்டா, இப்ப ஸ்லீவ் வந்து கரெக்டா கட் பண்ணிருக்கீங்க. ஓரளவுக்கு ஸ்லீவ்ல வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. அப்ப ஸ்லீவ் கரெக்டா கட் பண்ணிட்டு ஆம்கோல் வந்து சின்னதாவோ இல்ல அதிகமாவோ, இப்ப இந்த இடத்துல பாக்ஸ் போட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப ஆம்கோலோட உயரம் வந்து அந்த அகலம் சுற்றளவு அதிகமாயிடும். அதிகமாகும் போது என்ன ஆகும்னா அந்த ஸ்லீவோட சுற்றளவுக்கு ஏத்த ஆம்கோல் இருக்காது. இப்ப ஆம்கோலோட அளவு வந்து என்ன ஆயிருக்கும், இவ்வளவு பெருசா இருக்கும். இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இங்க இருந்து வந்து இதோடய ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? அப்படி இல்லாம ஆம்கோல் வந்து கம்மியா கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆம்கோலோட சுற்றளவு கம்மியா இருக்கும், ஸ்லீவோட கிளாத்து வெளியில போகும். ஓரளவுக்கு மேக்சிமம் வந்து எல்லாருமே என்னன்னா ஆம்கோல அதிகமா தான் கட் பண்ணிடுவாங்க, கம்மியா கட் பண்ண மாட்டாங்க. அதிகமா அந்த உயரத்தை வச்சுதான் கட் பண்ணுவாங்க. என்னைக்குமே கம்மியா வச்சு வரைஞ்சி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதிகப்படுத்தி வரைஞ்சி பாருங்க. என்னைக்குமே ஆம்கோல்ல மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். இந்த மார்பு சுற்றளவுல நீங்க வந்து எதுவுமே எந்த கரெக்ஷனுமே பண்ணக்கூடாது. கரெக்டான அளவு என்னவோ அதை மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லைனை போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஆம்கோல் ரவுண்ட்ல என்ன மாற்றம் பண்ணுவோம், குறைக்கணுமா கூட்டணுமா அப்படிங்கறது அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நீங்க பார்க்கணும். சரியா? இந்த ஒரு மிஸ்டேக் வர்றதுனால, தப்பா கட் பண்றதுனால நிறைய பிளவுஸே போட முடியாம போயிடும். ஆம்கோல் ரவுண்டு கம்மியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கிளாத் கம்மியாயிடும். அப்ப ஃப்ரண்டோட அளவும் பேக்கோட அளவும் குறைஞ்சிரும். இந்த ஜெஸ்ட் ரவுண்டு பத்தாது, கொக்கியே போட முடியாம ஃப்ரண்ட்ல இவ்வளவு தூரம் கேப் இருக்கும். ஓகேவா? அது ஒண்ணு. அப்புறம் இந்த ஆம்கோல் ரவுண்டு கரெக்டான அளவு இல்லை அப்படின்னா அதிகமா வெட்டிட்டீங்க அப்படின்னா இந்த கை சுற்றளவு இருக்குல்ல, இந்த இடம் அதிகமாயிடும். அப்ப அதிகமாகும் போது இந்த இடம் ஆட்டோமேட்டிக்கா லூஸ் கொடுக்கும். இந்த இடம் லூஸ் கொடுக்கும் போது இந்த ஷோல்டரும் வந்து லூஸ் கொடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஷோல்டர் வந்து கலண்டு வருது, ஷோல்டர் லூஸா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் இந்த ஆம்கோல் தான். சரிங்களா? இந்த கையெல்லாம் கரெக்டா இது பண்ணிட்டீங்க, எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா வந்து தச்சுட்டீங்க. ஆனா கடைசியில பார்த்தா இந்த இடம் வந்து லூஸா இப்படி கலண்டு கலண்டு வரும். நம்ம கழுத்து அகலமும் வச்சிருக்க மாட்டோம், ஆனா கலண்டு வரும். எதனாலன்னு இந்த ஆம்கோல் வந்து அதிகமாக்கும் போது இந்த இடத்துல தையல் போடணும். ஓகேவா? ஆனா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல தான் போட்டுருவோம். ஆனா ஆம்கோல் வந்து கொஞ்சம் இறக்கமா கட் பண்ணிருப்போம். அப்ப வந்து என்ன ஆகும், இந்த ரவுண்ட் வந்து கர்வ் வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி வந்துடும். அப்ப என்ன ஆகும், இந்த சிற்றளவு அதிகமாகிறது சைட்லாம் கரெக்டா போயிடும். இந்த இடத்துல போய் தூக்கிட்டு நிற்கும். இங்க தூக்குறது ஆட்டோமேட்டிக்கா இங்கேயும் தூக்கி அப்படியே இப்படி கலண்டு கலண்டு இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால இதை கரெக்டா கட் பண்ணுங்க. சைடு ஜாயின் பண்ணும் போதும்
செக் பண்ணுங்க. பட்டி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணி பாருங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கும் சைடு அப் அண்ட் டவுன் வருதா, இந்த இடம் செக் பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னைக்கு ஆம்கோல்ல இருக்கிற டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் புரியலை அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ, பபாய்.